இப்ப மறுபடியும் கேட்கிறேன். பல்லவனோட அம்மா இங்க இருக்காங்க. என்னது சும்மா திரும்ப அதே கேட்டுட்டா கத்தாதீங்க. இப்போ கேட்ட போது ஆமா எதுக்கு சும்மா அதே கேட்டுட்டேன் போதுமா? சென்னையில தான் இருக்காங்களா? நீ இருக்காங்களான்னு கேட்டேன். அதுக்கே நான் பதில் சொல்ல. இப்போ சென்னையில தான் இருக்காங்களான்னு கேட்டா என்னது? நான் இங்க அவங்க பார்த்தேன். நீ எங்க பார்த்துட்டு போறவங்களா? இல்ல நான் இங்க பார்த்தேன். சும்மா எனக்கு கதை விட்டுருக்கா. பல்லவனோட அம்மா பற்றி தான் போய் நிலா போய் சேரனோட அப்பாட்ட கேட்பாங்க. ஆனால் அவர் எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிடுவார். அதுக்கு நிலா சொல்லுவாங்க, நான் பார்த்தேன் இது மாதிரி சென்னையில் அப்படிம்பாங்க. உடனே நான் தெரியாதுன்னு சொல்கிறேன், திரும்ப திரும்ப அதை என்கிட்ட நீ கேட்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிலா உடனே அடுத்து சந்தையா வந்து சொல்கிறாங்க, பையட நான் சேரனோட வீட்டுக்கு போவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே பையாவும் சொல்லுவார், போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அங்கே போனால் நிலா இருப்பாங்க. நிலா கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. நிலா கிட்ட போய் கொஞ்சம் கொஞ்சம் தமிழும் கற்றுக்குவாங்க. தமிழும் கற்றுக்கிட்டு அந்த பொண்ணு நார்த் இந்தியா பொண்ணுங்கிறதுனால அந்த பல்லவனோட அம்மா ஃபோட்டோவை காட்டி இது மாதிரி இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க நிலா. நிலா உடனே கொஞ்ச நேரம் ஃபேஸ் கட் மாறிடும், ஏன்னே தெரியாது. அதனால நிலா உங்களுக்கு தெரியுமா, உங்க மூஞ்செல்லாம் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஆனா அந்த பொண்ணோட அத்தையா தான் இருப்பாங்க அவங்க. ஆனா அந்த பொண்ணு சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் நம்ம அத்தையை பத்தி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. உடனே பல்லவன் வருவாங்க. நிலா இதான் பல்லவன், அந்த போட்டோவில் நீங்க பாத்தீங்கல்ல அந்த பையன் தான் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே இதான் நம்ம அத்தை பையனா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு புரிஞ்சுக்குவாங்க.